வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சினிமாவுக்கான தளம் மட்டுமல்ல. நான் பார்த்த ரசித்த விஷயங்கள் ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், ஒரு முனக்கடையில் ஒரு அல்வா நல்லா இருக்குன்ற விஷயமா கூட இருக்கலாம். அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த தளம். சென்னை எக்மோர் மியூசியத்தில் 3000க்கும் மேற்பட்ட பழந்தினி வவ்வால்கள் வாசம் செய்கின்றன. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வவ்வால்லாம் வந்து சின்ன பசங்கள்லாம் நம்ம சென்னையில் வாழற நிறைய பசங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் ஒரு கிராம சூழலில் மியூசியம் அருங்காட்சி வளாகத்துக்கு உள்ளார இருக்கிற அந்த தூங்குமூஞ்சி மரங்களில் வந்து 3000க்கும் மேற்பட்ட வவ்வால்கள் வந்து வாசம் செய்கின்றன. அதை நீங்கள் இன்றைக்கும் போய் நீங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக அந்த வவ்வால்களை வந்து காமிங்க. கிராமங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய வவ்வால்கள் சென்னை போன்ற பெருநகர கான்கிரீட் காடுகளில் பார்க்க வாய்ப்பே இல்லை என்று நம்மில் பலர் நினைக்கலாம். ஆனால் பெருநகர சென்னையில் கான்கிரீட் காடுகளுக்கு மத்தியில் 3000க்கும் மேற்பட்ட வவ்வால்கள் வாசம் செய்கின்றன என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா? ஆம், சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள தூங்குமூஞ்சி மரங்களில் பழம் தின்னி வவ்வால்கள் 3000க்கும் மேற்பட்ட வவ்வால்கள் கூட்டமாக வசிக்கின்றன. சென்னை வாசிகள் அவசியம் குழந்தைகளை அழைத்து பகல் வேளையில் கூட்டமாக தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த அரிய காட்சியை காணச் செய்யுங்கள். ஒரு காலத்தில் உலகில் 1,00,000 பாலூட்டிகள் இருந்ததாகவும் தற்போது 4000 மட்டுமே இருப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த எண்ணிக்கையில் உள்ள பாலூட்டிகளில் ஏறக்குறைய 1/4 இனங்களை கொண்டது வவ்வால் இனம் மட்டுமே. உலகிலேயே பறக்கக்கூடிய தன்மையை பெற்ற ஒரே பாலூட்டி இனம், அதாவது குழந்தைக்கு பால் கொடுத்துவிட்டு பறக்கக்கூடிய ஒரே இனம் வவ்வால் இனம் மட்டும்தான். வவ்வால் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை ஆசிரியரும் இயற்கை ஆர்வலருமான அருண் அவர்கள் நம்மோடு மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார். அதையும் பார்க்கலாம். இந்த பழந்தினி வவ்வால்கள் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில், அதாவது நம்மளோட சூழ்நிலையில் என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்பர் 1 மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ இந்த பொல்யூஷன் இதனால நம்மளோட ட்ரீஸ்லாம் ரொம்ப குறையுது, மரங்களோட எண்ணிக்கையெல்லாம் குறையுது. ஆனால் இந்த மாதிரி வவ்வால்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க மகரந்த சேர்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்களை அறியாமையே இவங்களோட விங்ஸில் வந்து இந்த மகரந்தங்கள் சேர்ந்து அது வெளியில் போய் இன்னொரு இடத்துல படும்போது அது வந்து பிளான்ஸோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஆனால் இதுங்க வந்து இயற்கையிலே வந்து பூச்சிக்கொல்லிகளாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து ஃபார்மர்ஸு, அதாவது விவசாயிகள் வந்து இந்த பழந்தினி வவ்வால்களை வந்து பூச்சிகளை குறைக்கிறதுக்காகவே அவங்களோட மரங்களில் வளர்த்தினாங்கன்னு சொல்லி ஒரு இதுவும் இருக்கு. பெரும்பாலும் வவ்வால்களுக்கு கூர்மையான பார்வை திறன் இல்லை என்றாலும் ஒரு மனித முடி அதன் பாதையில் குறுக்கிட்டாலும் அதன் மீது மோதாமல் செல்லும் வல்லமை வவ்வால்களுக்கு உண்டு. உலகில் சுமார் 1200 வகை வவ்வால்கள் உள்ளன. துருவப்பகுதி தவிர மற்ற இடங்களில் வவ்வால்களை காண முடியும். இவங்களோட நாக்கை பற்றி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இதோட நாக்கு வந்து இதோட உடம்பு அளவுக்கு நீளமாக இருக்கும். ஆனால் அது சாப்பிட்ற அந்த டைமில் மட்டும்தான் அந்த நாக்கை வந்து அவ்வளோ நேரம் அது மடிச்சிருக்கும். சாப்பிடும்போது மட்டும்தான் அதை ரோல் பண்ணி அந்த நாக்கு வெளியில் வரும். திரும்ப சாப்பிட்டு முடிச்சோன்னு அந்த நாக்கு வந்து அதோட நெஞ்சு கூட்டை சுற்றி அது வச்சுக்கிறது. அடுத்தது வந்து இவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, எப்போவுமே இவங்க வந்து ஒரு குரூப்பாக இருக்கிறது தான் வந்து பிடிக்கும் அவங்களுக்கு. இன்னொன்று என்னென்னா, அந்த வவ்வால்கள் வந்து குரூப்பாக இருக்கும்போது தான் அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க, பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பெரிய குரூப்புக்குள்ளே சின்ன சின்ன குரூப்பாக இருப்பாங்க. ஒரு சின்ன குரூப்புன்னு பார்த்தா 9 வவ்வால்கள் இருக்கும். அதில் 8 வவ்வால்கள் பெண்ணாகவும் 1 வவ்வால் ஆணாகவும் இருக்கும். ஸோ இது வந்து அவங்களோட இனப்பெருக்கத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, நம்ம மனிதன் கூட அவனோட இனப்பெருக்கத்தை பற்றி யோசிக்கும் போது அவன் பிற்காலத்தில் பாப்புலேஷனை பற்றியோ இல்லை அந்த குழந்தைங்களுக்கான பேசிக் நீட்ஸை சப்ளை பண்ணுறதை பற்றியோ யோசிக்கவே மாட்டான். வவ்வால்கள் எப்படி கிளவராக யோசிக்கும்னா, ஒரு பர்டிகுலர் மரத்துக்கு வந்துடுதுன்னா அந்த மரத்தில் கண்டினியூஸாக அவங்களுக்கு சாப்பாடும் உறைவிடமும் கிடைச்சால் மட்டுமே தான் அது இனச்சேர்க்கைக்கு போகும். நமது சென்னை மியூசிய வளாகத்தில் உள்ளவை பழம்தின்னி வகையை சார்ந்தவை. பழம்தின்னி வவ்வால்கள் பறக்கும் நரி போன்ற தோற்றமுடையதால் இதற்கு பறக்கும் நரி என்ற செல்லப்பெயரும் உண்டு. இவ்வகை வவ்வால்கள் இந்தியாவில் மட்டுமே காணப்படுகின்றன. இவை 6 அடி நீளம், 2 கிலோ எடை வரை இருக்கும். பாலூட்டி இனத்திலேயே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வவ்வால்களை பற்றி என்னென்னா, இதுங்க வாயாலேயே சாப்பிட்டு தன்னோட கழிவுப் பொருட்களையும் வாயாலேயே வெளியேற்றும். இந்த வாயாலேயே வெளியேற்றதில் இன்னொரு மனுஷனுக்கு செய்கிற ஒரு ஹெல்ப் என்னென்னா, அது சாப்பிட்ற பழங்களோட விதைகளை வந்து அது உள்ளே ப்ராசஸ் பண்ணி அந்த விதையை திரும்ப அந்த நிலத்துக்கு போகும்போது அது மூலமாக இன்னும் ட்ரீஸ் வளருது. இது மூலமாகவும் இது வந்து மேன்கைண்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. வவ்வாலின் பேறுகாலம் 6 மாதங்கள், மனித இனம் 10 மாதம்.
யார் கண்டது? ஏதாவது ஒரு அம்மா வவ்வால் உன்னை 6 மாதம் தவம் இருந்து தலைகீழாக தொங்கி உன்னை பெத்து போட்டு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தேனே, என் பேச்சை நீ கேட்க மாட்டியே என்று தன் மகளை அல்லது மகனை பார்த்து புலம்பி மூக்கு சிந்தலாம். வவ்வால்களோட பேறுகாலம் ஆல்மோஸ்ட் 6 மாதங்கள். இந்த 6 மாதத்தில் வந்துட்டு ஒரு பெண் வவ்வாலும் ஒரு குட்டியை மட்டும்தான் ஈன்றெடுக்கும். அதே மாதிரி அடுத்த 6 வாரம் அதோட விங்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் அதோட குழந்தைய அது கூடயே வச்சுருக்கலாம். அடுத்தது இதோட விங்ஸ் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது இருக்கிற மரத்துக்கும் அங்கே இருக்கிற சாப்பாட்டுக்கும் ஏற்ற மாதிரி அதோட விங்ஸோட சைஸு ஷேப்பையும் வந்து மாற்றிக்கும். ஒரு வவ்வாலோட வாழ்க்கை காலம்னு பார்த்திங்கன்னா, அது தோராயமாக வந்து 7 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கும். அதோட வாழ்க்கையும் வந்து அதோட டைமும் வந்து அது இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்த விஷயம். ஆக இந்த வவ்வால்கள் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டில் இன்னொரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இதுங்களை காப்பாற்றுறதும் நம்மளோட ஒரு தலையாய கடமையாக நம்ம எடுத்துக்கணும். உலக அளவில் அரிய பாலூட்டி இனமான வவ்வால்கள் பருவ சூழல்கள் காரணமாக வேகமாக காடுகள் அழிந்து வருவதாலும் மிக வேகமாக வவ்வால்கள் அழிந்து வருகின்றன. மனித இனத்துக்கு மறைமுகமாக நல்லது செய்யும் வவ்வால்களை நாம் பாதுகாப்பது நம் எல்லோருடைய கடமையாகும். ஜாக்கி சினிமா செய்திகளுக்காக சுதா சீனிவாசன், அருணாவுடன் ஜாக்கி சேகர். ஓகே, என்ன நண்பர்களே, வவ்வால் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் அதை பற்றி பார்த்துருப்பீங்க. மியூசியம் பின்னாடி, நம்ம ஜெக்மோர் மியூசியம் பின்னாடி மியூசியம் வளாகத்தில் தான் இருக்குது. பசங்களுக்கு வந்து அந்த அருங்காட்சியகத்தில் பழைய விஷயங்கள்லாம் காமிக்கிறப்ப இந்த உயிருள்ள இந்த வவ்வால்களை, பழந்தினி வவ்வால்களையும் காமிங்க. பசங்க நிச்சயமாக அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்களாம் நீங்களாம் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ வவ்வால் ஒரு 3, 4, 5 மரம் சுற்றி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக வவ்வாலுங்க வந்து தொங்கிட்டு இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு அற்புதமான காட்சி. இன்றைய வளரும் தலைமுறைகள் அதெல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அவங்களெல்லாம் கூட்டின்னு போய் காமிங்க. என்ன மச்சான் வவ்வாகரி சாப்பிட்லாமான்னு எவனா சொன்னால் வாயிலே போடுங்க. ஏன்னா அதுங்கெல்லாம் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த வவ்வால்கள், இந்த சென்னை மியூசியம் வவ்வால்களை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி. இதுங்க எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் வந்து அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இதுங்க வந்து மரத்தில் இருந்ததாகவும், அங்கே இருக்கிற மரங்கள்லாம் வெட்டப்பட்டதுனால வந்து இடப்பெயர்வாக இந்த மரங்களுக்கு வந்து தாவிடுச்சுன்ற ஒரு தகவல், சுவாரஸ்யமான தகவலை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலோட பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த பேக் சைட் ரோட்டில் நீங்கள் போய் நின்னீங்கன்னா ஈவினிங் ஆனால் ஒரு 6 மணிக்கு போனீங்கன்னா இதுங்க வந்து எல்லாம் படபடையாக திரண்டு இறை தேட போகுங்க. ஒரு கருப்பு மேகம் அப்படியே அதை கடந்து போகிற மாதிரியாக ஒரு காட்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம். எவ்வளோ வவ்வால்களை வந்து அங்கே சுற்றிட்டு இருக்குன்றதை வந்து கண்கொள்ளா காட்சி. அதனால் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி காட்சிகளுக்காக நேரங்கள் ஒதுக்கி பசங்களை கூட்டின்னு போயிட்டு காமிங்க. எல்லாமே சென்னையில் தான் இருக்குது. ஸோ காமிங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோ பதிவில் சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விட வருவது உங்களுடைய ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.